ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சார் பாருங்க, நான் மாசம் மாசம் உங்களுக்கு சொல்லுவேன். அநேக பேர் என்ன பண்றாங்கன்னா வீட்டில் உக்காந்து தூங்கின்னு உலக பிரகாரமா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க போன மாதம் அவங்க எதில் கடந்தன்னு நினைக்கிறாங்கன்னா, நான் வாங்குற சேல்ரி இல்லைனா எனக்கு படிப்பு இருக்குது, தகுதி இருக்குதுன்னு அப்படி ஜனங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த மாதத்தோறும் ஆகஸ்ட் 1 நம்ம ஜெபத்தை வச்சிருக்கிறோன்னா, ஆண்டவருடைய கிருபையால கர்த்தர் ஜூலை மாதத்தை நடத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நம்ம ஒவ்வொரு மாதமும் இந்த இடத்துல ஜெபத்தை வச்சிருக்கிறோம். அதோ நம்ம அதிகாலையில் வச்சிருக்கிறோன்னா கர்த்தருடைய கிருபையால நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிருபை இருந்துச்சுன்னா போதுங்க. கர்த்தர் எப்படிப்பட்ட வழியிலையோ கர்த்தர் நம்மளை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் காலைல 3 மணிக்கு 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து நான் ஜெபிச்சுன்னு இருந்தேன். காலையில் அதிகாலை எழுந்து நான் ஜெபிச்சுன்னு இருந்தேன். கர்த்தர் ஒரு நல்ல ஒரு பிரசன்னத்தை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன், நான் ஃபீல் பண்ணேன். நல்லா கர்த்தருடைய பிரசன்னத்தை ஜெபிக்கும் போதே நான் உணர்ந்தேன். அப்போ கர்த்தர் சொன்னார் ஆண்டவர்கிட்ட, இந்த ஆகஸ்ட் மாதத்தை நான் உன்னை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படாத, இருக்கிற மனுஷரை பார்த்து பயப்படாத, இருக்கிற சேலஞ்சை பார்த்து பயப்படாத, இருக்கிற காரியத்தை பார்த்து பயப்படாத. இதோ நான் உன்னோடு கூட இருந்து நான் அற்புதம் செய்கிறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார்.